भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीठभूषणம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய பெரும் செல்வமும் பேரின்பமும் பெற என்ற பாடலை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாடல் மூலமாக எல்லார் இல்லங்களிலும் செல்வ வளம் பெருகி, செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் பேரின்பமும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். செல்வம் மட்டும் இன்பத்தை தந்துவிடாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால், செல்வம் வேண்டும், ஆனால் அந்த செல்வம் இருக்கிறதே அது இன்பத்தை தர வேண்டும். எல்லா செல்வமும் ஒருவர் பெற்றிருப்பார், ஆனால் அவர் இன்பமாக இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கும். செல்வமெல்லாம் பெற்றிருக்கிற சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு நோய் இருக்கிறது என்று சொன்னால் அவரால் அந்த செல்வத்தின் மூலமாக நல்ல உணவு சாப்பிட முடியாது. செல்வமெல்லாம் பெற்றிருக்கிறார், நல்ல மனையாட்டி இல்லை என்று சொன்னால் அவரால் வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க முடியாது. செல்வ வளம் பெற்றிருக்கிறார், நல்ல பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி பெருஞ்செல்வம் வேண்டும் என்று கேட்டதோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை, பெருஞ்செல்வமும் பேரின்பமும் வேண்டும் என்று கேட்டார்கள். பெருஞ்செல்வம் என்று சொன்னால் அது நல்ல யோகம், அதை அனுபவிப்பதற்கு போகம் வேண்டும். கம்பர் மிக அழகாக சொல்லுவார், ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்லுவார். எந்த இடத்திலே சொல்லுவார் என்று சொன்னால், சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு 2 பேரும் வந்து அந்த திருமண மண்டபத்திலே திருமணம் நடைபெறக்கூடிய அருமையான மங்கள மனையிலே ஏறி அமர்கிறார்கள். அந்த இடத்திலே சொல்லுகிறார், மன்றலின் வந்து மணத்தவிசு ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இன்துணை அன்னமும் ஒன்றி இருந்தார், ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்வார்கள். செல்வம் பெறுவது எப்படி முக்கியமோ அதுபோல அதனை அனுபவிப்பது முக்கியம். நல்ல உணவு இருக்கலாம், பசி இருக்க வேண்டும். நல்ல மெத்தை இருக்கலாம், தூக்கம் வர வேண்டும். நல்ல வாகனம் இருக்கலாம், பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு உடல்நிலை இருக்க வேண்டும். அப்படி செல்வம் மட்டும் போதாது, அந்த செல்வத்தின் மூலமாக நாம் இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செல்வத்தையும் இன்பத்தையும் தரக்கூடியவளாக பராசக்தி இருக்கிறாள். ஆகையினாலே நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுதே, அம்மா தாயே நிறைந்த செல்வத்தை கொடு, செல்வத்தோடு சேர்த்து அதை அனுபவிக்கும் மிகப்பெரிய வரத்தையும் நீ தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதி வானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியாமுக்தி வீடுமன்றோ, பண் அளிக்கும் சொல் பரிமளை யாமளை பைங்கிளியே. பண்ணளிக்கும் சொல், அம்பிகை எப்படி இருக்கிறாளாம், ஒரு ராகம், ஒரு இசை எத்தனை நமக்கு இன்பம் தருகிறதோ அத்தனை இன்பத்தை தரக்கூடியவளாக, அந்த சொல் உள்ளவளாக தேவி இருக்கிறாளாம். பல இடங்களிலே தேவி வாயை திறந்தாலே இசை போல இருக்கிறது என்று சொல்லுவார் அபிராமி பட்டர். நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று சொல்லுவார். குயிலாயிருக்கும் கடம்பாடவி இடை என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். அப்படி தேவியினுடைய வார்த்தை இருக்கிறதே அதுவே இசை போல இருக்கும் என்று சொல்லுவார். ஆதிசங்கரர் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவார், தேவி நன்றாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னாராம். அப்படி சொன்ன உடனேயே கலைமகள் வீணை வாசித்து கொண்டிருந்த தன் வீணையை நிறுத்தி வைத்துவிட்டு அப்படியே அதை மூடி வைத்து விட்டாள் என்று சௌந்தரலகரிலே சொல்லுவார். அப்படி காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, வீணை வாசிக்கக்கூடிய கலைமகளை பார்த்து பராசக்தி கேட்டாள், ஏன் வீணையை நிறுத்திவிட்டாய் என்று கேட்டதற்கு, உங்களுடைய குரல் இனிமை, வீணையினுடைய நாதம் இருக்கிறதே அதைவிட சிறப்பாக இருந்ததனாலே வீணை தேவையில்லை என்று நான் நிறுத்திவிட்டேன் என்று சொன்னாளாம் கலைமகள். அந்த அளவிற்கு தேவியினுடைய அற்புதமான வார்த்தை, அந்த சொல், அந்த இசை வடிவான தன்மை, அந்த குரல் இனிமை இருக்கிறதே, அத்தகைய அருமையான குரல் இனிமை. கவியரசர் அழகாக சொல்லுவார், தேவன் தந்த வீணை, அதில் தேவி செய்த கானம், தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ என்று கேட்பார். அப்படி தேடும் கைகளாக இருக்க வேண்டும். தேவியினுடைய குரல் இனிமையை கேட்பதற்கான பேறு பெற்றவர்களாக தேவர்களும் வானவர்களும் முனிவர்களும் தவசீலர்களும் மூவர்களும் இருந்தார்கள். அவள் வாய் திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை அமுதத்தை அவர்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார்கள். பண்ணளிக்கும் சொல் என்று அபிராமி பற்று சொல்லுகிறாரே, அவள் தேவி நேரடியாக பேசியதை
இதை அவர் கேட்டிருக்கிறார். அத்தகைய பேராற்றல் படைத்த தவசீலராக அவர் இருந்திருக்கிறார். அத்தகைய தவம் அவருடைய தவம், பெரும் தவம் அவருடைய தவம். ஆகையினாலே தான் தேவியினுடைய சொல் இனிமையை கேட்டவர் சொல்லுகிறார், பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை. யாமளை என்கின்ற வார்த்தை அம்பிகைக்கு சியாமளா என்று பெயர், ராஜமாதங்கி என்று பெயர். மதுரையில் இருக்கிறாளே மீனாட்சி, அவள் ராஜமாதங்கியாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். பாதமது தன்னை பத்மமது தாங்க பங்கைய முகத்தின் செல்வி, காதரிகில் கிளிதான் பேசும் மொழியதில் கன பிரியம் உள்ள செல்வி, நாதமது கொண்ட வீணை அதனையே நயமாக பழகும் செல்வி, மாதங்கி என்ற பெயர்தனை கொண்டே மங்களங்கள் அருளும் செல்வி என்று சொல்லுவார்கள். மாதங்கி என்று சொன்னாலே அத்தனை ஞானமும் உண்டாகும் என்று சொல்லுவார்கள். அப்படி சியாமளா தண்டகம் என்ற ஒரு அருமையான நூலையே காளிதாசர் படைத்திருக்கிறார். அதிலே சொல்லுகிறார், உலகத்திற்கெல்லாம் ஒரே தாய் நீதான், ஜெகத் ஏக மாதக என்று சொல்லுவார். அப்படி இந்த சியாமளையை தமிழிலே யாமளை என்று சொல்லுகிறார். பரிமள, நல்ல சுகந்தமான மனம் வீசக்கூடிய யாமளையாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட யாமளையாக இருந்து எங்களுக்கு எல்லா நலன்களையும் நீ தருகிறாய். தேவி, உன்னுடைய திருவாக்கினாலே எங்களை நீ நலமாக வாழச் செய்ய வேண்டும், மனம் பொருந்தியவளாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் நீங்கள் கூட பார்க்கலாம், எங்கேயாவது தெய்வீகத்தன்மை பொருந்தி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே சுகந்தமான மனம் ஒன்று உருவாகும். எங்கள் ஊரிலே ஒரு பெரிய இல்லத்திலே இறைவியினுடைய அருமையான ஆபரணங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இல்லத்திலே கோவிலிலே பூஜை நடைபெறுகிற பொழுது அந்த இல்லம் முழுமையாக நல்ல சுகந்தமான சாம்பிராணி வாசனை வீசுகிறது, இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு அதிசயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த அதிசயம்தான் தேவி இருக்கிறாள் என்பதை நமக்கு நிரூபணம் செய்திருக்கிறது. பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளியே, தேவி கிளி போலே நல்ல பச்சை வண்ணமாக இருக்கிறாள். அத்தகைய பராசக்தி நம்முடைய வாழ்வையெல்லாம் பசுமையாக்கி எல்லோருக்கும் பெருஞ்செல்வமும் பேரின்பமும் வழங்கக்கூடிய மிகப்பெரிய தன்மையை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த விடியல் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நிச்சயம் தேவி செவி மடுப்பாள். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் வழங்கி பெரும் செல்வமும் பேரின்பமும் நமக்கு தந்து எந்நாளும் நம்மை இமை போல காப்பாள். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளோட அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டுருக்கோம். மகா சுவாமிகள் எந்தெந்த ஊர்களுக்கு போனார், எந்தெந்த க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணினார், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படிலாம் மகா சுவாமிகள் அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத பல நிகழ்வுகள் மூலம் நம்ம பார்த்துட்டு வரோம். காஞ்சி மகா சுவாமிகள் ஒவ்வொரு வெளியூருக்கு போகும்போதும் அந்த மகா சுவாமிகளுக்கு அந்த பிக்ஷை செய்வதற்கும் பாத பூஜை செய்வதற்கும் பல பேர் மடத்தில் பணம் கட்டுவாங்க. அதாவது மடத்தோட முகாமில் ஒரு தொகையை செலுத்தி மகா சுவாமிகளோட பிக்ஷைக்கும் அந்த பாத பூஜை போன்ற வழிபாடுகளுக்கும் பணத்தை செலுத்துவது வழக்கம். ஒரு சன்னியாசிக்கு பாத பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம், பிக்ஷை கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம். பிக்ஷை அப்படின்னா கிட்டத்தட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததை நம்ம எடுத்துக்கலாம். பிக்ஷை அப்படிங்கிறது சன்னியாசிகளோட உணவு உட்கொள்ளும் முறையை நம்ம பிக்ஷைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பொருட்களை வச்சு சமைச்சு சாப்பிட்றோம். சன்னியாசிக்கு நாம் என்ன பண்ணுவோம், அரிசி பருப்பு என்ன தேவையோ, என்ன வஸ்துக்களை, என்ன தானியங்களை, என்ன காய்கறிகளை அவர்கள் பயன்படுத்துவார்களோ அந்த பொருட்களை நாம் சன்னியாசிக்கு கொடுப்பது பிக்ஷை எனப்படும். அந்த பிக்ஷை பொருட்களை வச்சு அந்த சன்னியாசிக்கு சமையல் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவர் சமைச்சு சன்னியாசிக்கு போடுவார். இதுதான் பிக்ஷை அப்படிங்கிறது. ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது நமது ஜென்மத்தில் உள்ள பல பாவங்களை போக்கக்கூடிய விஷயம் ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறது. மகா சுவாமிகள் எந்த வெளியூருக்கு போனாலும் அந்த பிக்ஷை கொடுக்கறதுக்கு பல பேர் முன்கூட்டியே பணம் கட்டிடுவா. மகா சுவாமிகளை வரவழைச்சு மகா சுவாமிகளுக்கு பிக்ஷை கொடுத்து காஞ்சி மடத்துக்கு தேவையான தங்களால் என்ன முடியுமோ, என்ன காணிக்கையை செலுத்த முடியுமோ அதையெல்லாம் செலுத்துவது வழக்கம். 1934ஆம் வருஷம் மகா சுவாமிகள் அந்த வேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற வாலாஜிப்பேட்டை பக்கத்தில் ஒரு முகாம் இருந்தார்.
அந்த முகாமில் மகா சுவாமிகள் பல இடங்களுக்கு போனார். வேலூர், போலூர் போன்ற பல இடங்களுக்கு போனார். அங்கிருந்து மகா சுவாமிகளை தங்களோட ஊரான வாலாஜாப்பேட்டை வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாலாஜாப்பேட்டையில் இருக்கிற பல பக்தர்கள் போய் மகா சுவாமிகளை பார்த்து தங்களோட ஊருக்கு கூப்பிட்டுருக்கா. மகா சுவாமிகள் வாலாஜாப்பேட்டைக்கு வந்திருக்கா. அந்த வாலாஜாப்பேட்டையில் சோழபுரம் ரங்கநாதையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவரோட ஊர் சோழபுரம் பக்கத்தில் துத்திக்காடு அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் அவர் இருந்தார். அவரோட கிரகத்துக்கு மகா சுவாமிகள் ஒரு நாள் பிக்ஷாவந்தனம் வரதா இருந்தது. மகா சுவாமிகள் இவர்களோட அழைப்பின் பேரில் அந்த இடத்துக்கு ஒரு நாள் பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்தார். இவரோட இந்த ரங்கநாதையரோட இவரோட பையன் பேர் சுந்தரமூர்த்தின்னு பேர். அந்த சுந்தரமூர்த்தி யாருன்னா இப்போ காஞ்சி மகா சுவாமிகள் அதிஷ்டானத்தில் பூஜை கைங்கரியம் பண்ணக்கூடிய ஹரிஹரன் அப்படிங்கிறவரோட மாமனார். மகா சுவாமிகளுக்கு ரொம்ப அத்தியந்தமான பக்தி இந்த குடும்பத்தில். வாலாஜாப்பேட்டையெல்லாம் பார்த்தோன்னா வாலாஜாப்பேட்டை, வேலூர் போன்ற ஊர்களில் மகா சுவாமிகளோட அத்தியந்தமான பக்திக்கு ஆட்பட்ட பல குடும்பங்கள் இன்றைக்கும் இருந்து வருகிறது. இந்த சுந்தரமூர்த்தி அப்படிங்கிறவர் வாலாஜாப்பேட்டையில் இன்றைக்கும் இருக்கார். அவருக்கு வயசு 80க்கு மேலே. ஆனால் மகா சுவாமிகள் வந்தபோது அவருக்கு வயது 8 வயது. இந்த சுந்தரமூர்த்திக்கு 8 வயது. மகா சுவாமிகள் தங்களோட ஊருக்கு அந்த துத்திக்காடு, சோழவரம் பக்கத்தில் துத்திக்காடுங்கிற கிராமத்துக்கு வரும்போது மகா சுவாமிகளை பார்த்து வியந்தானா இந்த சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி அப்படி ஸ்லாகிச்சு இன்னைக்கு சொல்கிறார், மகா சுவாமிகள் அவரோட கிரகத்துக்கு அவரோட வீதிக்கு வரும்போது 160 பசுமாடு வந்துதான், 2 யானை வந்துதான், ஒட்டகம் வந்துதான், ஏராளமான வண்டிகள், ஏராளமான பக்தர்கள். அந்த காட்சியை இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒரு திருவிழா மாதிரி அந்த கிராமத்துக்குள்ளே முகாமிட்டதா சுந்தரமூர்த்தி சொல்கிறார். அப்போ மகா சுவாமிகள் எந்த இடத்துக்கு போனாலும், அந்த காலத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற கூட்டம் தான் அந்த ஊரை முற்றுகையிடும். இவா கிராமத்தில் மகா சுவாமிகள் ஒரு நாள் பிக்ஷை எடுத்துக்கிறதா சொல்லிட்டு மகா சுவாமிகள் 3 நாள் பிக்ஷையை அங்கே எடுத்துட்டாராம். இந்த பிக்ஷை எடுத்து முடிஞ்சின்ற பிறகு அடுத்து மகா சுவாமிகள் வேலூர் முகாமுக்கு போனார். வேலூர் முகாமுக்கு இந்த சுந்தரமூர்த்தியோட சகோதரர் போயிருக்கார், அதாவது அண்ணா போயிருக்கார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை கிடையாதான் பாவம். மகா சுவாமிகள் என்ன பண்ணியிருக்கார், அந்த வேலூர் முகாமில் இந்த சுந்தரமூர்த்தியோட அண்ணாவை கூப்பிட்டு தன்னிடம் அமர வைத்து அவருக்கு குழந்தை இல்லாததை பற்றி விசாரித்து அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுத்து, கூடிய சீக்கிரமே உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு பெரியவா ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிருக்கார். பெரியவா ஆசீர்வாதம் என்றும் வீண் போனதே கிடையாது. எத்தகைய குறையோடு போனாலும், எத்தகைய மனக்குறையோடு போனாலும், என்ன பிரார்த்தனையோடு அவரோட சந்நிதிக்கு நாம் போனாலும் நம்ம பிரார்த்தனை நிறைவேறாமல் இருக்கவே இருக்காது. அதுபோல் இந்த சுந்தரமூர்த்தியோட தமையனார், அதாவது அண்ணாவோட கோரிக்கையும் கூடிய சீக்கிரமே நிறைவேறி அவருக்கு அழகான குழந்தை பிறந்ததாம். அதாவது மகா சுவாமிகள் சன்னிதானத்தில் வச்ச எந்த ஒரு பிரார்த்தனையும், அதுவும் பிக்ஷாவந்தனம் எடுத்துட்டா, இந்த இடத்துக்கு பிக்ஷாவந்தனம் எடுத்துட்டுருக்கார். மகா சுவாமிகளோட அந்த பாதம் பட்ட பூமியில் அவர்களோட அனுகிரகத்துக்கு பாத்தியதைப்பட்ட அந்த குடும்பத்தில் என்ன குறை இருந்தாலும் மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் பண்ணின பிறகு அந்த குறைங்கிறது தவிடு பொடியாக போகும். இதை பல கிராமத்தில் பலர் அனுபவித்து பார்த்துருக்கா. அந்த மகான் நம்ம கிரகத்தை தேடி அந்த மகானுக்கு நாம் பிக்ஷை கொடுக்குறோம் அப்படின்னாலே நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே பிக்ஷை இட முடியும். ஒரு சன்னியாசிகளுக்கு பிக்ஷை கொடுக்கறதுங்கிறது நாம் நினச்சி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பூர்வ ஜென்ம ஆசி இருந்தால் மட்டுமே நம்மால் பிக்ஷை கொடுக்க முடியும். அதுபோன்ற ஒரு பாக்கியம்தான் இந்த சுந்தரமூர்த்தி குடும்பத்தினருக்கு கிடைத்து ஒரு பிக்ஷையும் கொடுத்து இவர்கள் குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருந்த இவரது தமையனாருக்கு நல்ல விதமாக குழந்தையும் பிறந்தது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாலாஜா தொடர்பான இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். இதே வாலாஜாப்பேட்டைக்கு இன்னொரு முறை மகா சுவாமிகள் வந்ததை பற்றி சுந்தரமூர்த்தி அழகாக சொல்கிறார். 1966 வருடம் மகா சுவாமிகள் வேலூருக்கு வந்திருக்கார்.
வேலூரில் இருக்கிற மகா சுவாமிகளை வாலாஜாப்பேட்டைக்கு வர சொல்லி வாலாஜாப்பேட்டையில் இருக்கிற முக்கியமான அன்பர்கள் அத்தனை பேரும் போய் கூப்பிட்டுருக்கா. இதில் சுந்தரமூர்த்தியும் அடக்கம். சுந்தரமூர்த்தியும் போய் மகா சுவாமிகளை வர சொல்லியிருக்கா. மகா சுவாமிகள் அதன்படி வாலாஜாப்பேட்டைக்கு வந்திருக்கா. வாலாஜாப்பேட்டைக்கு மகா சுவாமிகள் வருவதற்கு முன்னால் மகா சுவாமிகள் எங்கே தங்குறதுன்னு ஆளுக்கு ஒரு இடம் பார்த்துருக்கா. ஒவ்வொருத்தருக்கு பிரியமான இடத்த சொல்லியிருக்கா. மடத்தின் சார்பாக அப்போ மடத்து மேனேஜராக இருந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் முதலாக அந்த வாலாஜாப்பேட்டைக்கு வந்து மகா சுவாமிகள் வருவதற்கு முன்னால் அந்த வாலாஜாப்பேட்டைக்கு வந்து இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துருக்கார். அத்தனை இடமுமே அவருக்கு திருப்தி தரலை. உடனே என்ன பண்ணியிருக்கார், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஹை ஸ்கூலில் பார்த்துருக்கார். கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்துட்டு இந்த ஸ்கூல் நல்லா இருக்குது, மகா சுவாமிகள் தங்குவதற்கு இந்த ஸ்கூல் ஏற்றதாக இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் கிணறும் அமைஞ்சிருக்கு, பல வசதிகளை இங்கே நாம் ஏற்படுத்திண்டா மகா சுவாமிகள் இங்கே தங்க முடியும், இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிராமத்தில் வாலாஜாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தியில் ஆரம்பித்து ஊர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலெக்டர்கிட்ட பேசி இந்த இடத்த ஓகே பண்ணியிருக்கா. இந்த வாலாஜாப்பேட்டைக்கு மகா சுவாமிகள் வரார், மகா சுவாமிகளோட ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் வரார் அப்படிங்கிற விஷயத்தை வாலாஜாப்பேட்டை நகரசபை தலைவர்கிட்ட சொல்லியிருக்கா. அப்போ நகரசபை தலைவராக இருந்தவர் பேர் வரதராஜன் பேர். என்ன விசேஷம்னா அவர் திராவிடர் கழக அன்பர், நாத்திகத்தில் ஒரு பிடிப்பு கொண்டவர். அவர்கிட்ட விஷயத்தை சொன்ன உடனே காஞ்சி மகா சுவாமிகள் நம்ம ஊருக்கு வரார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு நகரசபையில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு மகா சுவாமிகளை வரவேற்கிறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டு இந்த மகானை நாம் முறைப்படி வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி வரதராஜன் மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணினாராம். காஞ்சி மகா சுவாமிகள் தான் வருவதற்காக சொன்ன முதல் நாள் இரவே வாலாஜாப்பேட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். வாலாஜாப்பேட்டைக்குள்ள மகா சுவாமிகள் நுழையும் போது நகரசபையின் சார்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அந்த வரவேற்பு கொடுக்க வேண்டிய அந்த மேடை அப்படிங்கிறது உயரம் குறைவாக இருந்ததுனால மகா சுவாமிகள் என்ன பண்ணினாராம், தன்னோட மேனாவை கொண்டு வர சொல்லி அதை அந்த மேடைக்கு மேலே வச்சு அந்த மேனாவுக்குள்ளே உட்காந்து வரக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினாலாம். அந்த நகரசபை தலைவர் உட்பட நகரசபை கவுன்சிலர்கள் உட்பட அனைத்து அன்பர்களும் வந்திருந்து இந்த வைபவத்தில் கலந்துண்டா. மகா சுவாமிகள் அப்போ வந்து அந்த நகரசபை தலைவருக்கு பிரசாதம் கொடுத்துருக்கார். நாத்திக அன்பர் திராவிடர் கழகத்தில் இருக்கிறவரா சுந்தரமூர்த்தி அழகாக சொல்கிறார், இன்றைக்கும் சொல்கிறார். அந்த அன்பருக்கு அந்த வரதராஜனுக்கு மகா சுவாமிகள் கொடுத்த அந்த பிரசாதத்தை வாங்கி நெத்தியில் இட்டுண்டாராம். அதன் பிறகு அவர் ஆன்மீகத்தின் பிடியில் மாறிட்டாராம். ஒரு மகா சுவாமிகளுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து அந்த மகானை அந்த கிராமத்துக்கு வரவேற்றதன் பலன் அவருக்குள் இருந்த அந்த எண்ணங்கள் மறைந்து ஒரு பக்தியின் பிடிக்குள்ளே போயிட்டாராம். மகா சுவாமிகள் அதன் பிறகு அடுத்த நாள் அந்த வாலாஜாப்பேட்டையில் இருந்து பல பக்தர்களுக்கு அருளி பிக்ஷாவந்தனம் உட்பட பல நிகழ்வுகளில் கலந்துட்டாராம். மகா சுவாமிகள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த பிரதேசத்தில் தன்னோட காலடி திருப்பதிச்சாலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரக்கூடிய உற்சாகமே தனி. இதே போல் மகா சுவாமிகள் ஒரு முறை பண்டரிபுரத்தில் முகாம் இருந்தார். பண்டரிபுரங்கிறது பாண்டுரங்கன் அருளக்கூடிய கஷேத்திரம் நமக்கு தெரியும். அந்த பண்டரிபுரத்தில் மகா சுவாமிகள் இருக்கும்போது மகா சுவாமிகள் கூட ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் உடன் இருக்கார். அன்றைய தினம் மகா சுவாமிகளை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாம்பேயிலிருந்து ஒரு ஆசாமி வந்திருக்கார். பாம்பேயிலிருந்து வந்த ஆசாமி மகா சுவாமிகளுக்கு முன்னால் வந்து மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார். அப்போ பெரியவா அவரை பார்த்து கேட்குறார், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீள் பாம்பேயில் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த நண்பர் சொல்கிறார், நாங்கள் எல்லாருக்கும் இசை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன், நான் ஒரு மியூசிக் டீச்சர் அப்படின்னு சொல்கிறா. உடனே பெரியவா அவர்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா, நீ யாருக்கெல்லாம் இசை கற்றுக் கொடுத்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறார். உடனே அப்படி கேட்ட உடனே நான் யாருக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லும் விதமாக அவர் வந்து குழந்தைங்களுக்கு கற்றுத்தரல, அந்த இளைஞர் அந்த பருவத்தில் இருக்கிறவாளுக்கும் கற்றுத்தரல, பாம்பேயில் இருக்கக்கூடிய வயசானவாளுக்கு
அதாவது ஒரு 50-60 வயசு தாண்டினவாளுக்கு மட்டுமே அவர் இசை கற்றுக் கொடுத்துட்டுருக்கார். அதை சொல்லும் விதமாக நான் பெரியவாளுக்கெல்லாம் இசை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் பெரியவா கிட்ட. உடனே பெரியவா என்ன குறும்பு பாருங்க பெரியவாளுக்கு. பெரியவா அவர்கிட்ட கேட்குறா, ஓ பெரியவாளுக்கு கற்றுத்தரேன்னு சொல்றியே, எனக்கு கற்றுத்தரியா இல்லை புது பெரியவாளுக்கு கற்றுத்தரியா அப்படின்னு மகா பெரியவா கேட்டாலாம். கேட்ட உடனே தான் எந்த அர்த்தத்தில் சொன்னோம், மகா பெரியவா எந்த அர்த்தத்தில் எடுத்துட்டு ஒரு குறும்பு பண்ணுறாருங்கிறது அந்த இசை வல்லுநருக்கு புரிஞ்சுதான். அப்புறம்தான் அவர் சொன்னாராம், பெரியவா வயசானவளுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு பெரியவா சொன்ன பிறகு தான் இல்லை நான் விளையாட்டாக கேட்டேன் அப்படின்னு காஞ்சி மகாபிரியவா சொன்னாராம். மகாபிரியவாளோட சந்நிதிக்கு எந்த ஒரு அன்பர் வந்தாலும் மகா சுவாமிகள் அவரிடம் பலவிதமான ரசங்களையும் காமிச்சிருக்கார். ஒரு கருணையை காண்பிக்க வேண்டிய வேலை அப்படின்னா ஒரு கருணையை காண்பிச்சிருக்கார். இவர்கிட்ட ஒரு நகைச்சுவை காமிக்கணும் அப்படின்னா ஒரு நகைச்சுவை ரசத்தை காமிச்சிருக்கார். இவர்கிட்ட ஒருவேளை கோபத்தை காமிக்கணும் அப்படின்னா மெல்லித கோபத்தை காமிச்சு தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கார். எப்படியோ மகா சுவாமிகள் தன்னிடம் வந்த அனைத்து பக்தர்களையும் ஆட்கொண்டு அந்த பக்தர்கள் பிடிகள் எல்லாவற்றையும் பிடித்து தன்னோட சந்நிதிக்குள்ளே இழுத்திருக்கார். அந்த இழுப்பும் அந்த ஈர்ப்பும் இருந்ததால தான் அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி மகா பெரியவர்களோட சந்நிதி தேடி பல பக்தர்கள் ஓடுன்னு ஓடின்னு இருக்க. அந்த தெய்வம் நமக்கு இறங்காதா, அந்த தெய்வம் நம்ம பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்காதான்னு அந்த ஒரு பிடிப்பினால தான் மகா பெரியவர்களோட திருவடிகளை இறுகி பிடிச்சுட்டு இருக்கா. நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.